அரோரா கூட நீங்க சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்கள பிடிச்சு கிள்ளி இருப்பீங்க. அந்த ஒரு விஷயமுமே வந்து சைமல்டேனியஸா இந்த பக்கம் நீங்க தவறாக பேசப்பட்டது. நீங்க வந்து ஒரு நல்ல விஷயமா கேட்பீங்க பார்த்தா சம்பந்தமே இல்லாத ஏதோ இந்த விஷயம்லாம் கேட்டுக்கிறீங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. எங்க அம்மா உயிரோடு இருந்து எனக்கு எவ்வளவு ஆதரவு கொடுத்திருப்பாங்களோ எனக்கு அந்த சந்தோஷத்தை வந்து எங்க அம்மாவா மக்களை நான் பார்க்கறேன். எந்த ஒரு இடத்துல அம்மா கூட நின்னு இருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஒருவேளை அம்மா இப்போ இருந்திருந்தா இந்த பணத்தை வச்சு வினோத் அம்மாக்கு என்ன செஞ்சிருப்பாரு? அம்மாக்கு நீங்க அவங்கள வந்து ஹக் பண்ணிருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் வெளியில கொஞ்சம் தப்பாக பார்க்கப்பட்டது அப்படின்னு. அதை நீங்க பாத்தீங்களா? நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லியிருக்கணும் சொல்ல முடியாதுங்க. அரோரா கூட நீங்க சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்கள பிடிச்சு கிள்ளி இருப்பீங்க. அந்த ஒரு விஷயமுமே வந்து சைமல்டேனியஸா இந்த பக்கம் தவறாக பேசப்பட்டது. நீங்க வந்து ஒரு நல்ல விஷயமா கேட்பீங்க பார்த்தா சம்பந்தமே இல்லாத ஏதோ இந்த விஷயம்லாம் கேட்டுக்கிறீங்க. உங்களோட வளர்ச்சியை கீழே இறக்கணுன்றதுக்காகவே கேம்பெயினே பண்ணாரு. இந்த கட்சிக்காகலாம் கேம்பெயின் பண்ணுவோம் அந்த மாதிரி. அவர் அந்த மாதிரி தகுதி தராதரோன்னு எதை வச்சு பேசினாரு அப்படின்றது எங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சாலும் உள்ள கேட்கும் போது உங்களுக்கு அதுக்கு ஸ்ட்ராங்கான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சா? தூங்குறவனை எழுப்பிடலாங்க. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எது பேசுறோம் என்ன பேசுறோம் தெரியாத நீ தகுதி இப்படி கத்துறாளுக்கிட்டு நீ என்ன இப்போ நீ பண்ணி கார் டாஸ்க் இன்னைக்கு எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க. நண்பன்னு கூட பார்க்காம அத்தனை கேள்விகள் வந்து நின்று வினோத் அவர் கேட்டாரு அப்படின்னு. உள்ள அந்த கேள்விகள்லாம் கேட்டது இப்பயும் சரின்னு தான் கானா வினோத் அவர் ஃபீல் பண்றாரா? சரிதான். சரிதான். என் மனசுக்கு சரிதான் பட்டது. அது சரிதான். இன்னொன்னு என்ன அப்படின்னா உள்ள அத்தனை கேள்விகள் கேட்டுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரோட நண்பர் கமருதன் ரியலைஸ் பண்ணிட்டாருன்னு ஃபீல் பண்றாரா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வினோத் எனக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி தெரியுமா? இந்த பிஆர்னு ஒண்ணு வச்சுக்கணும் இல்ல தேவை அதெல்லாம் 30 லட்சம் கொடுக்குறான்றாங்க. இல்ல 30 கூட வேணாம் 10 லட்சம் வைங்க. 10 லட்சம் கையில் இருந்ததுலாம் பிக் பாஸ் போயிருக்க மாட்டேன். வந்தா பாக்கியலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நானு ரஜினியே யாரு யாரு நல்ல மனைவி யாரு யாரு பாக்கியா தான்டா வினோத்துக்கு சூப்பர் ஸ்டாரு. பிரவுக் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். விஜய் மங்கை ஹியர். ஹேவ் வித் மீ பிக் பாஸ் சீசன் 9 ஓட மக்களோட பெரு ஆதரவு பெற்ற கானா வினோத் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். ஸோ எஸ், மக்களோட பெரு ஆதரவு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் வார்த்தையால மட்டும் சொல்ல. நீங்க உள்ள இருந்தப்பவும் சரி, வெளியில வந்து இன்னைக்கு இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறமும் சரி, இவ்வளவு ஒரு பாசம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் இப்போ எங்கள் அம்மா உயிரோடு இருந்து எனக்கு எவ்வளோ ஆதரவு கொடுத்துருப்பாங்களோ எனக்கு எவ்வளோ பட்டிருப்பாங்களோ அந்த சந்தோஷத்தை வந்து எங்கள் அம்மாவா மக்களை நான் பார்க்குறேன். அவங்க என் மேலே வச்சிருக்க பாசம் எங்கள் அம்மா எனக்கு காட்டின பாசம் மாதிரி எனக்கு தோணுது. அவங்க வச்சிருக்க பாசம் எனக்காக அழுதுருக்காங்க. எனக்காக தன் குடும்பத்தில் ஒருத்தனா நினச்சிருக்காங்க. அவங்க கூட பிறந்த தம்பியாவோ அண்ணனாவோ அப்படி என்னை பார்த்துருக்காங்க. இவ்வளோ நாள் உள்ளே இருந்தேன் எனக்கு எதுவுமே தெரியல. அவங்க இவ்வளோ எனக்கு என் மேலே பாசம் காட்டுறதுக்கு நான் என்ன நன்றி திருப்பி செய்ய போகிறேன்னு தெரில. ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா எனக்கு எங்கள் அம்மா என் மேலே காட்டின பாசம் மாதிரி இவங்க என் மேலே காட்டியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துல அம்மா கூட நின்று இருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு, கண் கலங்கின ஒரு மோமெண்ட் இந்த சீசன்லாம் எது? அது எல்லா இடத்துலையும் அவங்க இருந்திருக்கணுங்க. இந்த இடம் அந்த இடம்லாம் இல்லை. அம்மானாலே எல்லா இடத்துலையும் இருக்கணும்ல. எப்பவுமே என் கூடயே இருந்தவங்க, என் கூடயே டான்ஸ் ஆடினவங்க, என் ட்ரெஸ் எல்லாம் இந்த 80 வயசுலேயே அவங்க கையிலேயே என் ட்ரெஸ் எல்லாம் துவச்சி எனக்கு எல்லாமே. நான் ஒரு ப்ரோக்ராம் போகிறேன்னா எனக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறது, அயன் பண்ணுறதுலேருந்து ஒரே ஆள் மட்டும் ஓடி போய் எல்லாமே பண்ணி வைப்பாங்க. நான் வந்து குளிச்சுட்டு சாப்பாடு அப்படி சாப்பிட்டுட்டு கையை அவங்க முந்தானியில் தொடச்சிட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்து போட்டு வெளியே அப்படி கிளம்பணும். அவ்வளோதான். இப்போ என் ஒய்ஃபாக இருக்காங்க பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க இருந்திருந்தால் எல்லா இடத்துலையும் மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு மக்கள் மனசில் நினைத்துக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நிச்சயமா இந்த 18 லட்சம் நீங்க எடுத்தது வந்துட்டு பல பேர் பலவிதமா இல்லை இவர் இதனால எடுத்தாரு அதனால எடுத்தாருன்னு பேசினாலும் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும்ல, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எண்ணம் இப்ப வரை ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறுச்சா? இல்ல இருந்திருந்தா நம்ம தான் டைட்டில் வின்னர் ஆயிருப்போம் அந்த மாதிரி? எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், இப்பவும் எனக்கு வந்து அதுல ஒரு இது கூட எனக்கு ஆசை இல்லை. வெளியே வந்து மக்களுடைய 1000 டைட்டில் வின் பண்ண மாதிரி 1000 கப்பு எடுத்து கையில கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அவங்க பண்ணது எல்லாமே. இதை விட நாங்க வேணும் ஒரு கலைஞனுக்கு. ஒரு கலைஞனா பிறந்தா என்ன வேணும்? ஒரு கலைஞனா பிறந்தானா வேணும்? கண்டிப்பா அதை பாராட்டு வேணும்.
பாராட்டு வேணும். மக்கள் கிட்ட நம்ம போய் சேரணும். நம்மள கண்டிப்பா. தெரியணும் மக்களுக்கு. ம். இப்ப என்ன தெரியுதுல்ல, ம். எனக்கு இதை விட வேற என்ன வேணும்? ம். எனக்கு அதுவே போதும்ல. எனக்கு அதே மாரி என்னன்னா, உள்ள நான் இருந்த நாட்கள்ல வந்து இப்ப நான் ம். உள்ள நான் கால்குலேட் பண்ணது என்னன்னா, உள்ள நான் இவ்வளவு நாள் இருந்திருக்கேன். ம். இந்த காசு வரும். இது பண்ணலாம். இந்த ஒரு 18,00,000 இருக்கு. இத வச்சு நம்ம இத பண்ணலாம். அப்படி நம்மளுக்கு தேவையானது கிடைச்ச மாரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது. ம். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு ம். ஏதோ ஒரு பழமொழி இருக்குது. இது கிடைச்சா அப்படி இருக்கும். அந்த மாரி தான் தோணுச்சு. ஆனா வெளிய நடக்கிறது எனக்கு தெரியாது. ஓகே. வெளிய இன்னொரு கண்டஸ்டன்ட்ட விட இன்னொரு கண்டஸ்டன்ட் ஒஸ்தின்னு நம்ம நெனச்சுக்கவும் முடியாது. ம். அங்க சண்டை நடந்துன்னு தான் இருக்கும். ம். நீ ஒரு சாதாரண ஒரு ஆளா தான் இருப்ப. வெளிய வந்தா தான் தெரியும் நீ யாருன்னு. ம். அப்படி எனக்கு வெளிய வந்த பிறகு தான் நான் யாருன்னு தெரிஞ்சது. உள்ள எனக்கு அது எடுத்தது கொண்டத பத்தி, திவ்யா டைட்டில் வின்னர் ஆனத பத்தி, எனக்கு கிடைக்கலன்றத பத்தி ஒரு கடுகளவு கூட எனக்கு சத்தியமா எனக்கு அந்த எண்ணமே போல. ஒரு வருத்தம் கூட இல்ல. சத்தியமா இல்ல. இல்லன்றேன். ம். என் தாய் மீது சத்தியமா இல்ல. ஏன்னா, ம். எனக்கு இப்படி வெளிய வந்தோனே மக்கள் போய் ஃபோட்டோ பிடிக்கிறது, என்ன பண்றது, அப்படி ம். பண்றது, ஆரவாரப்படுத்துறாங்க. எங்க ஊர் மக்கள் என்ன இது பண்றத பார்த்தா, ஏய் என்னடா இதுதானடா நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு கலைஞனா இதுதானே நம்ம எதிர்பார்த்தோம். அது கிடைச்சிச்சே. ஓகே. இதுக்கப்புறம் இது மூலியமா வச்சு நம்ம எதனா பண்ணி சம்பாரிச்சு நம்ம குடும்பத்த காப்பாத்திக்கலாம். மக்களுக்கும் கண்டிப்பா. நம்மளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு மைண்ட். எஸ். இந்த பணம் எடுத்தத பத்தி இன்னொரு விஷயமும் இருக்குது. அது போதும்னு எடுத்துட்டீங்க. பட் நான் என்ன கேட்கறேன்னா, அம்மா எல்லா இடத்துலயும் இருந்திருக்கணும். அம்மா இருந்தப்போ செய்ய முடியாத விஷயங்கள் பல இருந்திருக்கும். ஒருவேளை ம். அம்மா இப்போ இருந்திருந்தா, இந்த ம். பணத்த வச்சு வினோத் அம்மாக்கு என்ன செஞ்சிருப்பாரு? அந்த பணம் இருந்தாலும் ம். எங்க அம்மா எடுத்துன்னு வந்து தான் காசு எனக்கு குடுப்பாங்க. ஓகே. உண்மையிலேயே அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து காசு என்ன தெரியாது. ஆ. காசு இது பண்ண தெரியாது. ஆ. அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது. தெரியாது. இப்போ எங்க அம்மா கிட்ட நான் ₹1,00,000 நான்லாம் எங்க அம்மா தான் எனக்கு குடுப்பாங்க. ம். நான் அவ்வளோ கஷ்டப்படும்போது எங்க அம்மா தான் கூட இருந்து எங்க அப்பாவுடைய பென்ஷன் வரும். ம். அவங்க எப்படின்னா அந்த ஊர்ல வந்து அவங்க செல்ல பிள்ளை மாரி எங்க அம்மா. ம். எந்த சேட்டு கடையில போனாலும் எனக்கு ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் வருது எங்க சொந்தக்கார குழந்தைக்கு. ம். அந்த டைம்ல காசு இல்ல மொய் வைக்கணும்னா, இவங்க போனாங்கன்னா அந்த பென்ஷன் புக்க குடுத்து, ம். அதுல மாசம் மாசம் எடுத்துங்க. எனக்கு ஒரு மோதிரம் குடுங்க அப்படின்ட்டு அந்த அந்த ஃபங்ஷனுக்கு வந்து அவங்க தான் எங்க ஹீரோ எங்க அம்மா தான். ம். நான்லாம் சம்பாரிச்சு நானே வேஸ்ட் பண்ணோம். நம்ம எங்க எங்க அம்மாக்கு குடுத்தேன். அது பண்ணேன், இது பண்ணேன். ஆனா கஷ்ட காலத்துல அம்மா தான். இப்ப நான் எங்க அம்மாகிட்ட நான் ஒரு ஒரு அம்மா ₹10,00,000 இந்த அம்மான்னு குடுக்குறேன்னு ஆ. வச்சுக்கங்களேன். "அப்படியாப்பா? என்னப்பா? என்னப்பா? ம். என்னப்பா சாப்பாடு இது வாங்கின்னு வரியா? மீன் வாங்கின்னு வரியா செய்யலாம்? ஆ. சாப்பிடுறியா? சாப்பாடு செஞ்சிடலாமா?" ஓகே. இப்ப இதுதான் அந்த 10,00,000த்துல அந்த எண்ணம் போகுமே தவிர, ம். இத வச்சு நம்ம என்னப்பா பண்றதுன்னு கேட்பாங்க அது. அந்த மாரி ஒரு நீங்க உங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ரொம்ப ஒரு ஓகே. வெகுளியான ஒரு கேரக்டர் அவங்க. ஓகே. அப்ப கடைசியா அம்மாக்கு வினோத் வாங்கி குடுத்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லலாம்? அம்மா இருந்தப்போ கடைசியா, நான் இத அம்மாக்கு செஞ்சேன் அப்படின்ற மாதிரி. இல்ல செய்ய தவறிட்டேன். ஏதாவது ஒரு விஷயம். அம்மாக்கு உடம்பு சரியில்லாதம்போது அதான் நல்லா இருந்தாங்க. ஆ கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாத ஆனாங்க. ம். அதுக்கு முன்னாடி நான் அவங்கள கூட்டு போயிட்டு இருமல் வந்தது. அவங்க வந்து எப்பவுமே ஹாஸ்பிட்டல் போனதில்ல. ம். ஊசி போட்டதில்ல. ம். 81 வயசு. ம். கில்லி மாரி ஓடுவாங்க. பெல்ட் ஆ. அடிப்பாங்க. ஆ. டான்ஸு பறக்கும். டான்ஸ்லாம் அப்படியே ஆடுவாங்க. வீடியோலாம் பார்த்து நீங்க பார்த்தா யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஓகே. 81லாம் தெரியாது. நம்ப மாட்டாங்க. ஆ. அவங்க எக்ஸர்சைஸ் பண்றது என்னமோ இப்படியே ஆடுறது, ஓடுவாங்க கடகடன்னு ஓடுவாங்க. அந்த மாரி ஒரு கேரக்டர். அவங்க வந்து நான் இறந்தது வந்து 40 வயசு ஒரு லேடி இறந்த மாரி ஒரு ஃபீல். 30 வயசு அப்போ இறந்த மாரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஓகே. ஏன்னா கூட இருந்த எனக்கு தானே தெரியும். எஸ். அவங்க எவ்வளோ ஆக்டிவா ஆக்டிவா இருந்தாங்கன்னு. இருந்தாங்கன்னு. அந்த மாரி வந்து அவங்களுக்கு நான் தவறியது என்னன்னா, அந்த இருமல் வரும்னு சொன்னாங்க தெரியுங்களா? ம். எப்பவுமே இருமல் வரும். அது அவங்க நாட்டு வைத்தியம் மாரி பண்ணுவாங்க. முருங்கைக்கீரை அரைச்சு வச்சுக்குவாங்க. மிளகு சீரகம் போட்டு இது பண்ண அந்த மாரி. அத வந்து தொடர்ந்து ஒரு 5 நாள் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஃபுல் செக்கப் ஒண்ணு எடுத்துருக்கணும். உள்ள என்ன இருக்கு? புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது. ஃபுல் புரியுது. செக்கப் ஒண்ணு எப்பவுமே எடுத்துக்கணும் அது. அது என்ன ஃபால்ட் இருக்குன்னு தெரிஞ்சிரும். தெரியும். இல்ல அப்பவே ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். இவங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அவங்க அப்படியே இருந்தவங்க தான். ம். அப்படியே இருந்தவங்க. அதனால அவங்க அந்த இருமல் வந்து அது வேற மாரி ஆயி சொல்லி அது பயாஸ் பண்ணணுன்ட்டு என்னென்னமோ சொல்லி கடைசியில ஒரு ஒரு இடத்துல வந்து நின்னுடுச்சு. அது பிரைவேட்ல வச்சு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்ட பிறகு வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஜிஹெச்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டான்லில வச்சுட்டு இருந்தேன். ஓகே. வென்டிலேட்டர்ல வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. ஆனா, அவங்க சாவு வந்து YouTubeல இருக்கும் போய் பாருங்க. எனக்கு எனக்கு தான் எனக்காக வந்த கூட்டம் நான் நினைச்சா, அந்த ஊருக்கு எங்க அம்மாக்காக வந்த கூட்டம் எல்லாமே. ஓகே. நான் கானா பாட்டுல எனக்கு நெறைய ஓரளவுக்கு சென்னையில ரசிகர்கள் இருக்காங்க. நெறைய நட்பு வட்டாரம் எனக்கு இருக்குது. அவங்கலாம் வந்தது கூட எங்க ம். அம்மாக்காக தான் வந்தாங்க. ஓகே. வினோத்த பார்க்க போனா, வினோத் அவங்க அம்மா வந்து சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க. ம். சாப்பாடு போட்டுருக்காங்க. அத்தன பேருக்கு "எப்பா இந்தாப்பா டீ வாங்கிட்டு வரட்டாப்பா. உட்காருப்பா, இருப்பா இதோ வந்துருவான்ப்பா. அதுக்குள்ளே இருங்கப்பா. நான் போயிட்டு உங்களுக்கு எதனா வாங்கிட்டு வந்துர்றேன்." இப்படி ஓகே. வந்து எங்க அம்மா வந்து
பாசம் காட்டின மக்கள் தான் எங்கள் அம்மாவுடைய சாவில் 2500 பேர் 3000 பேர்கிட்ட ஒரு மாதிரி போச்சு அது சாவில் அது கோயில் திருவிழா போச்சு. கண்டிப்பா. ஏன்னா நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப எல்லா இடங்களையும் சொல்ற வார்த்தை அம்மா மனைவி இந்த 2 வார்த்தையாக தான் இருக்கு. அதனாலதான் அம்மாவை பத்தி இந்த கேள்விகள் கேட்டேன். கமிங் டு பிக் பாஸ், அந்த இடம் வந்துட்டு ஒரு மனிதர்களை அவங்களாவே இருக்க விடுமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். உள்ள நிறைய மாறுவாங்க, வெளியில வந்து இல்ல நான் இது இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. கானா வினோத் அவர்களை பிக் பாஸ் எப்படி மாத்துச்சு உள்ள? நான் வீட்டாண்ட இருக்கிற மாதிரி தாங்க இருந்தேன். எனக்கு அது மாதிரிலாம் மாறணும், இதுக்காக இப்படி பண்ணணும், இதுக்காக இப்படி பேசணும்லாம் தெரியாதுங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது. போவேன், கோவம் வந்தால் பேசுவேன். இங்கே இது தப்புனா அதை கேட்பேன். நானும் தப்பு பண்ணியிருக்கேன். அப்படியா தப்பு பண்ணிட்டேனா ஐயோ அப்படின்வேன். நான் இப்படி தான் சுற்றினே தவிர என் வீட்டாண்ட என் ஃபேமிலியில் அப்படி சுற்றுன்ற மாதிரி தான் நான் இருந்தேன். எனக்கு வந்து இது கேமு, இது ஃபஸ்ட்டு என்ன டாஸ்க்கு வருது, அது என்ன எப்படி இது என்ன எப்படி நான் கேட்பேன் பக்கத்தில். இதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு 1க்கு 2 முறை தெரிஞ்சு தான் நான் கேட்டு விளையாட்டு விளையாடுறதா இருந்தால் கூட புரியாது. அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அதிகமாகலாம் படிக்கலை. அது மாதிரி நான் வந்து என் ஏரியாவில் என் மக்கள் கூட இருக்கிற மாதிரி நான் வந்து உள்ளே இருந்தேன். அது வந்து கேஷுவலாக எப்பவுமே இருக்கிற போல இருந்தேன். எனக்கு இந்த கேமுக்காக இப்படி மாறணும் அப்படி மாறணும்லாம் எனக்கு தெரியாது, பண்ணவும் மாட்டேன். ஓகே. பட் சில விஷயங்கள் வந்துட்டு வெளியில நீங்க உள்ள இருந்த மாதிரியே தான் போயிருக்கும்ன்ற அவசியம் இல்லையா? நிறைய மாறி போயிருக்கும், நெகட்டிவாக போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ப்ரோவோக்ல கூட ரம்யா அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது ஆல்ரெடி கேட்டது தான். நீங்க அவங்கள வந்து ஹக் பண்ணிருப்பீங்க, அந்த ஒரு விஷயம் வெளியில கொஞ்சம் தப்பாக பார்க்கப்பட்டது அப்படின்னு. அதை நீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி என்ன விஷயம்னா, வந்து காலில் அடிபட்டுச்சு, ஏதோ உடம்பு சரியில்லாத இருந்தது. கிண்டல் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் சும்மா இப்படி போட்டு விளையாட்டுக்கு பண்றதை வந்து அதை கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு எதுனா ரம்யா அவங்களே சொல்லியிருப்பாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, அவர் எனக்கு அண்ணா மாதிரி தான். அப்போ கூட நான் ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணியிருந்தேன், நீ நல்லா பண்ண அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் அவர் கட்டி பிடிச்சாரு. காலில் அடிபட்டு, ஆமா காலில் கரெக்ட் ஏதோ விழுந்து, அவ்வளோ கஷ்டப்பட்டு விழுந்து அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்றதுக்காகல. எனக்கு எப்படி நம்ம வீட்டில் ஃபேமிலியில் இருந்தால் ஒருத்தர் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு அது பண்ணேன். அது தப்பாக பண்ணிட்டாங்க. அது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுறீங்களா? அது எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயம் நெகட்டிவா பார்க்கும்போது ஓகேன்னு தோணும். பட் அந்த ஒரு கிளிப்பை ரொம்ப இழுத்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு திருப்பி 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 போட்டு இவ்வளோ நெகட்டிவிட்டி ஏன் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சா பார்த்தப்போ? தெரியலீங்களா, அது அவங்களுடைய வேலை நினைக்கிறேன். அதை நம்ம அவங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னா அவங்க ஏதோ வியூஸ்க்காக பண்றாங்களோ அது பண்றாங்களோ. நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லியிருக்கணும், சொல்ல முடியாதுல்லங்க. எவ்வளோ பெரிய 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 ஸ்டாருங்க, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த மாதிரி பண்றாங்க, நான்லாம் ஏமாத்துறாங்க. அதெல்லாம் கண்டுக்காத போயிடுனாங்க. அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகணும். வினோத் அவர்கள் அதை கண்டுக்கல. ஆனா வீட்டுல இருக்கவங்க அதை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? ஏதாவது கேள்விகள்? என்ன இப்போ என் ஒய்ஃப் கூப்பிட்டு நீ ஏன் அப்படி பண்ணல, அவங்களுக்கு தெரியும், அவங்களும் ஒரு பொண்ணு, அவங்களும் வந்து ஒரு வேளை நான் என்னை பத்தி இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்கவே இல்லை. என் ஒய்ஃப் உள்ள வரும்போது கூட நீ வந்து ஒழுங்காயிரு, உன்னை வந்து உன் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு 2 செகண்ட் ப்ரோமோ போதும், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு உன்னை உட்கார வச்சிருவாங்க, நீ 1000 சேனல்ல இன்டர்வியூ கொடுத்தா கூட அதை நீ மறைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன தப்பா நினைக்கல, என்னுடைய மக்கள் சில பேர் என்ன தப்பா நினைக்கல. ஒருத்தர் போடுறாங்கன்னா அது அவங்களுடைய வேலை, அது அவங்க வியூஸ்க்காக போடுறாங்க, அது நல்லபடியாகவும் போடலாம்ல. இப்போ அது வந்து ஒரு தங்கச்சி அண்ணா பாசம் போட்டு ஒரு பாட்டு போட்டு தங்கச்சியா இருக்கிறாங்க பாசமா இருக்கிறாங்க கூட போடலாம். அந்த எண்ணம் அவங்களுக்கு வரணும்ல, அவங்க வீட்லயும் ஃபேமிலி இருக்கும்ல. அப்போ அவங்க இப்படி போடுறாங்கன்னா அது அவங்களுடைய அறியாமையை தானே காட்டுது, அவங்களுடைய தப்பை தான் காட்டுது. ஓகே. இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அரோரா கூட நீங்க சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்கள பிடிச்சு கிள்ளி இருப்பீங்க. அந்த ஒரு விஷயமுமே வந்து சைமல்டேனியஸா இந்த பக்கம் தவறாக பேசப்பட்டது. நீங்க வந்து ஒரு நல்ல விஷயமா கேட்பீங்க, பார்த்தா சம்பந்தமே இல்லாத ஏதோ இந்த விஷயம் எல்லாம் கேட்டுக்கிறீங்க. இல்ல இது வந்து இல்ல நீங்க வந்து உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ணா, நானும் ஒன் ஆஃப் த ஃபேன்ஸ் தான். நான் என்னன்னா சில பேர் கேக்குறாங்க இல்லையா, நம்ம கேள்வி அவங்க சார்பா நீங்க கேக்குறீங்க, அவங்க சார்பா கூட கேட்கல, நீங்களே அவங்களுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா பேசுற 2-3 வாயை கூட அடைச்சிடலாம். அவ்வளவுதான். ஒரு விஷயமா ஃபர்ஸ்ட் ஒரு வாயை அடைச்சாச்சா ரம்யா, அது சொல்லியாச்சா, அது நான் வந்து ஒரு டாஸ்க் நல்லா பண்ணாங்கட்டு ரொம்ப இதுவா இருந்தது, சும்மா ஜாலியா கட். அவங்க என்ன ஹக் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன தூக்கி இருக்காங்க, நான் அவங்கள இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் தூக்கி விளையாடி இருக்கிறோம், ஒரு குடும்பமா தான் நாங்க உள்ள இருந்திருக்கிறோம். ஓகேவா? இப்போ நீங்க நான் என் கூட ஒரு தங்கச்சி பிறந்துக்குது, அது வந்து விருப்பத்தை நம்ம சிக்கலாக பண்ணுவோம், அது பண்றது இப்படி பண்ண கிண்டலுக்கு இப்படி பண்ணி விட்டுருவோம்ல, அது மாதிரி. ஆனா அது எனக்கு தப்பா, அதெல்லாம் எனக்கு சத்தியமா எனக்கு தெரியலங்க. இல்லன்னா இது வந்து எங்க கருத்தும் கிடையாது. எனக்கு உண்மையிலேயே அது நான் இல்லை, நான் அந்த மாதிரி கிண்டலுக்கு கை தூக்கி விளையாடும் போது இப்படி பண்ணிட்டு ஓடுவோம்ல, அது விளையாட்டுத்தனமா பண்ணுதுங்க.
விளையாட்டா புரியுதா? பண்ணுது. ஆ. ஆ, நான் ஏன் இத கேக்குறேன்னா, ம், இப்போ நீங்க விளையாட்டா பண்ண விஷயங்கள் ஏன் இப்படி வெளியில நெகட்டிவா மாறுதுன்னா, ஆ, ஒருத்தர் உள்ள இருந்து எலிமினேட் ஆயி வெளில வந்தாரு. ம், வெளியில வந்து அவரோட ப்ரமோஷனுக்காக அவர வளர்த்துக்கணும்னு பண்ணுவாருன்னு பார்த்தா, உங்களோட உங்களோட வளர்ச்சிய கீழ இறக்கணுன்றதுக்காகவே கேம்பெயினே பண்ணாரு. இந்த கட்சிக்காகலாம் கேம்பெயின் பண்ணுவோம்ல, அந்த ம், மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவருக்கு நல்லவர் ம், இல்லன்ற மாதிரி, அவரு தனியா ஒரு பெரிய வீடியோவே போட்டு கேம்பெயின் பண்ணாரு. ம், சோ இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணணும்னு பண்ணக்கூடிய சில ஆட்கள் பண்ற வேலைகள் தான். ம். அதனால சொல்றேன். இல்ல இப்ப நான் உள்ள நீங்க அவ்வளோ கேமரா இருக்குதுங்க. ம். நான் யாருக்கு என்ன இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஏதோ ஒரு ம். பெர்சன்னு, அவர் ம். பேரு கூட நான் கேட்கல விட்டுருங்க. ம். ஆனால் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா கூட அங்க நான் உள்ள என்ன அப்படின்னா நான் அவங்க ஃபேமிலிலயோ, ம். அவங்க குடும்பத்திலயோ, ம். இல்ல அவங்கள துரோகமோ, இல்ல அவங்க ம். பணத்த ஏமாத்துறதோ, அது ம். மாரிலாம் நான் கூட ஒண்ணும் பண்ணல. நான் ஒரு கண்டஸ்டன்ட்டா விளையாட போனேங்க உள்ள. ம். என் மேல ஏன் இவ்ளோ அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அ அப்படி பேசியிருந்தால் ம். மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ம். மக்கள் யார திட்டுறாங்கன்ட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு வெளிய வரும்போது எனக்கு மக்கள் வந்து என்ன யாருக்குமே முழுசா வந்து எல்லாருமே ஒருத்தர கொண்டாடணும்னு அவசியம் இல்ல. ஹேட்டர்ஸ் இருப்பாங்க தான் செய்யும். அவங்களுக்கும் கண்டிப்பா. வந்து எல்லாருக்குமே இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா. இன்னைக்கு இருக்கிற ப பெரிய ஸ்டாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல உலகத்துல அவங்களுக்கு 100 பேர் வாழ்த்துறாங்கன்னா 50 பேர் திட்டுறதுக்கு இருப்பாங்க. கண்டிப்பா. அது மாரி அதுல ஒருத்தர் அவரா நெனச்சுட்டு போ வேண்டியது தான். நம்ம மேல ஓகே. பாசமா நம்ம மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு போலாம். கரெக்ட். அண்ட் எல்லா இடத்துலயுமே வினோத் அவர்கள் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணியிருப்பாரு. யாரையும் ம், நீ கூட நீ குறைச்சல்னு பார்த்ததில்ல. ம், ஆனா, உங்ககிட்ட இப்போ ஒருத்தர் பேர் வேண்டான்னீங்க இல்லையா? ம், வேற ம். வழி இல்ல நான் எடுக்கிறேன். இல்ல. திவாகர் ஆ, அவர்கள் ம், வந்துட்டு ம். நான் பேர் வேண்டான்னு சொல்லல. நீங்க புரியுது. பேர் சொல்லல. ஓகே. அதனால திவாகர் நானும் தான். அந்த பேருன்னு சொல்லிட்டேன். திவாகர் அவர் தான். ஓகேவா? ம், நீங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல எல்லாரு கூடயும் ஈக்குவலா பழகிட்டு இருக்கும்போது, உங்ககிட்ட வந்துட்டு, "உன் தகுதிக்கு உன்ட்ட பேசலாமா? உன் இதுக்கு உன்ட்ட பேசலாமான்னு" ஒவ்வொரு வாட்டியும் அவர் அந்த மாரி தகுதி, தராதரம்ன்னு எத வச்சு பேசினாரு அப்படின்றது எங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சாலும், உள்ள ம். கேட்கும்போது உங்களுக்கு அதுக்கு ஸ்ட்ராங்கான பதிலடி குடுக்கணும் அப்படின்னு தோணுச்சா? இப்போ ம் தூங்குறவன எழுப்பிடலாங்க. தூங்குற மாரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது, புரியுது. இது வந்து அ தெளிவா ம். அந்த ஆள் வந்து எல்லாமே தெரியும். ஒரு ஓகே, கோமாளி மாரி அவரு சில விஷயங்கள் பண்றாரு. ஓகே. அது வந்து தெரியும் அவருக்கு நம்ம இத பண்றோம், இத பண்றோம். நீங்க பார்த்தீங்கன்னா யோசனையே இப்படியே இப்படியே தான் கரெக்ட்டா தெரியும். நம்ம பண்றது மக்களுக்கு வந்து கோமாளித்தனமா இருக்குது. ஆனா இப்படி இருந்தா நம்ம பண்ணி நம்ம சிரிக்க இது பண்ணலாம் ம், அப்படிதான் அவர் ம், நினைக்கிறாரு. ம். இப்படி பேசினா இப்படி கோவம் வரும். இப்படி ஆ. கோவம் வந்தா இப்படி இதுவாகும். ம். அவருக்கு அந்த இது இருக்குது. ஆனா ஓகே, அத நம்ம ரொம்ப உஷாரா இருந்திருக்கணும். இப்ப ஓகே, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஓகே. எனக்குன்னு ஒரு குழந்தைங்க இருக்குது. நான் ம், சப்போஸ் அங்க நான் ஏதாவது தவறா பண்ணிட்டு என்ன பாதியில அங்க அனுப்பியிருந்தாங்கன்னா, என்னுடைய லைஃப் பார்க்கணும். என் குடும்ப ம், லைஃப் பார்க்கணும். எவனோ ஒருத்தன் யாருக்காகவே போய் நம்மளுடைய வாழ்க்கைய நம்ப கெடுத்துக்கணும். ம், நம்ம என்ன அச்சீவ்மென்ட்ல வந்திருக்கோம்? நம்ம ம், எத நோக்கி வந்திருக்கோம்? ம், நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். ம், நம்ம அத புடிக்கணும். ம். யா ப இப்போ ப சின்ன சின்ன குழந்தைங்கலாம் இருக்குது. அதுங்கலாம் படிக்கணும். கரெக்ட், அதுங்களுக்கு ஒரு வீடு கட்டணும். கரெக்ட். நம்ப அவங்கள ஒரு நம்பளுக்கு தான் எதுவுமே பண்ணிட்டு போல. நம்ப அப்பா, அம்மா அப்பா சாரி எங்க அப்பா. நம்ப அந்த மாரி சொல்லக்கூடாதுல்ல. இப்ப எங்க அப்பாவ நான் சொல்ற மாரி என் புள்ளைங்க அந்த மாரி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஓரளவுக்காச்சும் அவங்க பயணிக்கிற அவங்களுக்கு படிப்ப குடுத்துட்டா போதும் சார். மேடம். கரெக்ட், கரெக்ட், நீங்க பணம் சேர்த்து வைக்கலாம் கூட பரவால்ல. நல்ல படிப்ப குடுத்துட்டா அவங்க சம்பாரிச்சுக்க போறாங்க. கரெக்ட். கல்வி தான் மெயின் உலகத்துல. என்ன ஓகே. சொல்றீங்க? கரெக்ட். படிப்ப குடுத்துட்டா நீ வந்து அவங்களுக்கு சொத்து சேர்த்து வச்ச மாரி. படிப்ப குடுத்துட்டு போறேன். அவங்க சம்பாரிச்சுக்கிட்டும். ம். அதுக்காக தான் நான் அவங்க கம்முனு இருந்தேனே தவிர ஓகே. 2 நிமிஷம் ஆயிருக்காது நம்மளும் அத பண்றதுக்கு. அதுதான். எனக்கு தெரியாத நான் நான் ம். நான் பண்ணோம்னா பண்ணியிருக்கலாம். கரெக்ட். அதே மாரி வந்து அவரு வந்து வேற பிரிவினையா பேசுறதோ ம். அப்படின்லாம் இல்ல ஒரு பாட்டு பாடும்போது கூட ரொம்ப நேக்கா ஆ, வந்து அந்த லைன வந்து திருப்பி சொல்றது, ஆ, ம். அந்த மாதிரி விஷயங்கள் உள்ள பண்ணும்போது பிர எப்படி ஹேண்டில் நான் ஒரு பண்ணீங்க? நல்ல ஒரு எப்படி சொல்றது? நல்ல இன்டெலிஜென்ட் ஆ, எல்லாத்தையும் தெரியும். ஆ, ஒரு மியூசிக் தெரியும். ஆ. ஒரு கவிதைய பத்தி தெரியும். ம். ஒரு படங்கள பத்தி தெரியும். ஒரு தெரியும். ஆக்டிங்க பத்தி தெரியும். ம். ஒரு ஸ்போர்ட்ஸ பத்தி தெரியும். ஒரு நாலேட்ஜ் பெர்சன் கிட்ட வந்து நம்ம உட்கார்ந்து வந்து நம்ம வாக்குவாதம் பண்ணா அவங்க பேசலாம். ம். இது இது இப்படி, அது அப்படி, இது எப்படின்னு பேசலாம். ராஜா சார பத்தி, ரகுமான் சார பத்தி, இவங்களுடைய மியூசிக் இப்படி, கவிஞர் வாலி இப்படி, வைரமுத்து சார் இப்படி, கண்ணதாசன் சார் இப்படி, மேத்தா இப்படி, இப்படி வந்து உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ற ஒரு ஆளா இருந்தா, உட்கார்ந்து ஜாலியா எவ்வளவு நேரம் வேணா பேசி பேசலாம். சண்டை போடலாம். அறிவார்ந்த விஷயங்கள பகிர்ந்துக்கலாம். கரெக்ட். எது பேசுறோம், என்ன பேசுறோம்னு தெரியாத, ஏய் ச்சீ ஏய் ச்சீ ஏய் ஏய் நீ தகுதி நீ கத்துற ஆளுகிட்ட நீ என்ன என்ன இப்ப நீங்க பண்ணி நீங்க உங்களுக்கு அப்படி நடந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்களுக்கு நடந்தா என்ன பண்ணுவீங்க? அதான் யார்கிட்ட வந்து அந்த அந்த அவர்கிட்ட என்ன பண்ணணுமோ அத அத மட்டும் மட்டும் பண்ணணும். பண்ணணும். ஓகே. ஓகேவா? ம். என்ன பண்ணணுமோ அத மட்டும் பண்ணணும். ம். இப்போ அவர் வந்து உன் தகுதி என்ன? நீ என்ன இப்படி இப்படின்னு அவர்ட்ட கேட்கறதுனால நான் குறைஞ்சு போறதில்ல. ஓகே. அந்த வார்த்தை கேட்டதுக்காக அவர் தான் வருத்தப்படணும். ம். அவர் தான் அத வந்து
இப்படி கேட்டுமேன்னு வருத்தப்படணும். ம். மக்கள் பார்த்துட்டு நீ யாரை மக்கள் அவரை தான் திட்டுவாங்க, நீ போய் Yes, அவர் அப்படி yes. பேசுறியே அப்படின்னு. நான் ம். சொல்றது புரியுதுங்களா? புரியுது புரியுது. இப்போ பிறக்கும் போது குழந்தை, ம். சாகும் போது போனோம், ம். இதுதான் வாழ்க்கையில. ம். புரியுதா? ஒரு குழந்தை அப்படி தவிர்த்து வருதுன்னா அதை குழந்தைய தூக்கூட அப்படின்னு, குழந்தை ஊந்துற போகுது அப்படின்னு. செத்துட்ட பிறகு பாடி எப்போ எடுக்கிறாங்க, எப்போ சாவு எப்போ வருது, ஓகே ஓகே. அவ்வளோதான். இது ரெண்டு தான். இதுக்கு இடையில எவன் பெரியவனும் இல்லை, யாரும் வந்து கேட்டுட்டு வந்து பிறக்கல. நான் இதில் தான் பிறப்பேன், நான் இவனுக்கு பையனாக தான் பிறப்பேன், நான் எங்கள் அப்பாவுக்கு நான் பையனாக பிறக்கணும்னு நான் கேட்டு நான் வந்தேன். இல்லை உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பிறக்கணும்னு நீங்கள் கேட்டுன்னு வந்தீங்களா? அது வந்து இது அவங்க திருவிளையாடலில் நம்ம வந்துட்டோம். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே. இதுதான் வாழ்க்கை. இதில் பிரிவினை தகுதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம். அது வந்து அதை தவிர்த்துட்டு இதுக்கப்புறமாச்சு ஒரு இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு, நல்லா படிச்சிருக்காரு, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கினா அவர் வந்து என்னன்னா கோமலியாக காட்டிக்கணுன்றதுக்காக கத்தனா பயந்துருவாங்க அப்படின்றதுக்காக. ஓகே. இதே வெளியே வேற மாதிரி இடமா இருந்தால் அதை நான் வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பேன். அங்கே நம்ம அதை பண்ணக்கூடாது, 4 ஜனங்க பார்க்குறாங்க. ஓகே. அங்கே எனக்கு கோவமும் வரல, இன்னும் தெரில. ஏன்னா நம்ம ஃபேமிலிக்காக நம்ம போயிருக்கிறோம், அதை மட்டும் நம்ம புரியுது பார்ப்போம். புரியுது. ரைட். ம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம். பட் உள்ள நீங்க கேமா விளையாடும் போது எல்லா டாஸ்க்லயுமே அந்த இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே கானா வினோத் அவர்களுக்கு இருந்தது. முக்கியமா கார் டாஸ்க் இன்னைக்கு எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க. நண்பன்னு கூட பார்க்காம அத்தனை கேள்விகள் வந்து நின்னு வினோத் அவர் கேட்டாரு அப்படின்னு. உள்ள அந்த கேள்விகள்லாம் கேட்டது இப்பயும் சரின்னு தான் கானா வினோத் அவர் ஃபீல் பண்றாரா? சரிதான், சரிதான். என் மனசுக்கு சரிதான் இல்ல பட்டதை அது கேட்டேன். சரிதான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, உள்ள அத்தனை கேள்விகள் கேட்டுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரோட நண்பர் கமருதீன் ரியலைஸ் பண்ணிட்டாருன்னு ஃபீல் பண்றாரா? அவன் இன்டர்வியூ கொடுத்துருக்கானே, ஆமாம் அவன் ஓகே. நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கான் எல்லாம். ஓகே. நான் தான் அவங்ககிட்ட கேட்கல. அவங்ககிட்ட நிறைய இப்போ கமருதீன் என் ஃப்ரெண்டு. ம். ஏன்னா வந்து அவன் டே ஒன்லேருந்து அவன் என் கூட இருந்துவன். ம். அமித் வந்து வைல்ட் கார்டில் வந்தவர். ம். அப்போ 30 நாள் எனக்கு அவன் ஆல்ரெடி பழகிட்டான். ஆமா. ஓகேங்களா? ஆமா. என்னதான் நான் கமருதீன் கூட பழகி ஃப்ரெண்ட்ஷிப் நான் இருந்தாலுமே, நல்ல நட்பில் இருந்தாலுமே, கமருதீன் வந்து அவ்வளோ உட்காந்து எங்கேயும் நீங்கள் பேசுகிறத பார்க்க மாட்டீங்க. ம். சண்டையில் பேசுவோம், அப்படி போயிடுவோம். அதுக்கப்புறம் அப்போ அவர் இருப்பார். ம். நாங்கள் உட்காந்து இந்த மோலாச்சின்னு பாட்டு பாடுறது, கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் நான் அமித் கூட 30 நாளுக்கு அப்புறம் அமித் கூட தான் ட்ராவல் ஆனேன். ஆமா. நான் புரிதுங்களா? கமருதீன் வந்து அவர் ஒரு லவ்வில் ஜாலியாக அவர் அப்படி மைண்டில் இருந்தார். நான் சொல்கிற பேச்சு எல்லாமே அவனும் வெளியே வந்து சொல்லியிருக்கான். நான் வந்து உங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணல, டைம் ஸ்பெண்ட் பண்ணல மச்சி, நான் இப்படி இதுவாகிட்டேன் இருந்தாலும் அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்காப்புல. நிறைய பேசி இன்டர்வியூ பார்த்தேன், 2-3 கிளிப்பிங் பார்த்தேன். அது மாதிரி வெளியே வந்து வீட்டுக்கு வந்தார், குழந்தைங்கள தூக்கி மை ஃபேமிலின்னு போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராமில், அதுவும் பார்த்தேன். சார் அதுவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்காப்புல பார்த்தேன். ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அது ஒரு கேம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு கேமு. அங்கே போகணும், அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் இல்லாத குறைய நான் அங்கே தீர்த்து வச்சேன் ஒரு நண்பனா. வெளியே வந்தோடனே அவங்க நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. நானும் எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதுக்கப்புறமும் போவேன். எனக்கு எதனா இருந்தாலும் அவங்க வருவாங்க. ஒரு நட்பு தானே, சேர்த்துக்கிறது தானே. புரியுது. நான் ஏன்னா உள்ள ஏன் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டேன்னா, நீங்க கமருதீன் போகும்போது பார்வதி கூட சேராத அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருப்பீங்க. அப்போ எதை மனசுல வச்சுட்டு அத சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஆப்வியஸா நம்ம எல்லாருமே பாக்குறோம். பட் உள்ள இருந்து போகும்போது நீங்களும் சரி, திவ்யாவாக இருக்கட்டும், அவங்க கூட சேராது அப்படின்னு அந்த கோபம் எதனால வந்தது உங்களுக்கு? இப்போ கோபம் யாருக்கு கோபம் வராது? எல்லாருக்கும் கோபம் வரும். எல்லாருக்கும் வரும் நிச்சயமா. கோபத்தில் விடுற வார்த்தைகள் எவ்வளோ பேர் விட்டுருக்காங்க வார்த்தைகள். Okay. அதுக்காக அது வந்து அப்படியே மைண்டில் வச்சுக்கணும், அவங்க சேரக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லை. இல்ல. ஓகே. பெத்த அம்மா கூட இதெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகுது அப்படின்னு அவங்க தான் மனசாரவா சொல்கிறாங்க. இல்ல. அது மாதிரி வந்து கேமில் வந்து கோபத்தில் அங்கே நடந்த விஷயங்களில் ம். இவங்க 2 பேரும் இப்படி பண்ணியிருக்க கூடாது, ம். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த அளவுக்கு வந்த காரணமே அவ தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க. உள்ள திவ்யாவும் சொன்னாங்க, நானும் வந்து வெளியே அது மாதிரி இருக்காது சொன்னேன். அந்த கோபத்தில் அந்த இடத்துல அப்படி தான் இருக்கும். ஓகே. வெளியே வந்த பிறகு அவங்க ஒரு மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு சந்தோஷம் தான். ஓகே. என்ன லவ்ன்றது வேற, கேம்ன்றது வேற, வேற. வெளியே வந்து லவ் பண்ணி குடும்பமாக இருக்கிறதுன்ற வேற. இப்போ வேற. என் ஒய்ஃபையும் என்னையும் தப்பாக சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நான் அதை நினைக்கிறேன், அவங்கள நினைக்கிறேன். ஓகே. அது அவங்களோட பர்சனல், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். கேமுக்காக அந்த டைமில் பண்ணது தப்பா, அந்த டைமில் கோவத்தில் வார்த்தை விட்டு அவ்வளோதான். Okay. மற்றபடி அது அப்படியே முடிஞ்சிட்டு. ரைட். இப்போ பாக்கியா அவர்கள் நீங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா சொன்னது என்ன? இந்த ஜேர்னிலேயே நீ இதை பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு சொன்ன ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? கேம்ஸ் ஆடுந்து சொன்னாங்க. கேம்ஸ் ஆடுந்து அப்புறம் வந்து அந்த கவுண்டருங்கள்லாம் சின்ன சின்ன கவுண்டர் போட்டதெல்லாம் நான் வந்து சின்ன சின்ன கவுண்டரா நான் பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க, தெறிக்க விட்டீங்க. இல்லை எனக்கு உண்மையிலே தெரியலங்க. அது வந்து இது வந்து நீங்கள் நினைக்கலாம்
இது வந்து வாட்டர் மெலன் அங்கே காம்போ இருந்ததெல்லாம் இல்லை. உண்மையிலே சொல்லட்டுமா, ஓகே. எங்கள் ஏரியாவில் அப்படி தான் இருப்போம். கவுண்டர் போட்டு ஜாலி பண்ணிட்டு அப்படி தான் இருப்போம். அவர் இல்லனா நீங்க இல்லன்ற மாதிரி ஒன்னு பேசுறாரு. ஓகே, அது மக்களுக்கு தெரிஞ்சா போதும். கேளுங்க, அதுக்காக நான் அவர் வந்து தப்பாவோ இது ப்ரொஜெக்ட் பண்ணல. அவர் சொல்றதுக்காக நான் இதை சொல்றேன். அந்த இடத்துல அந்த கண்டஸ்டன்ட் இல்லாத வேற கண்டஸ்டன்ட் இருந்தா கூட இந்த காமெடி வந்து தான் இருக்கும். ஓகே. இது மாதிரி ஒன்று நடந்து தான் இருக்கும். ஏன்னா நான் என்னுடைய கேரக்டர் அப்படி. அங்கே என்ன இப்போ ஒரு தோசை சொல்ற இடத்துல ஒரு காமெடி பண்ணோம்னா நாங்கள் போட்டு தான் ஆவேன். இப்போ வாட்டர் மேலன் இல்லாதே கோர்ட் சீன்லாம் வந்தது. அங்கே நான் என்னுடைய காமெடியெலாம் நான் போட்டு தானே இருந்தேன். அது என்னுடைய வாய் சும்மா இருக்காது. நம்ம அங்கே எந்தெந்த டைம் கிடைக்கும் போது அதை கவுண்டர் பண்ணுறோம். அதுனா ஒன்று ஓப்பனிங்கில் அது செட் ஆச்சு. அதுக்காக நான் வந்து அவரை அதுக்கு நான் நல்ல விஷயமா தான் சொல்கிறேன். ஆனால் என்னால் தான் நீங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருல்ல, அந்த இடத்துல அவர் இல்லைனாலும் என்னுடைய வேலைகள் நான் பார்த்து தான் இருப்பேன். ஓகேவா? அது வேற பர்சனை சூஸ் பண்ணியிருப்பேன். அதை அமிதா சூஸ் பண்ணியிருப்பேன், அதை வந்து பார்வா சூஸ் பண்ணியிருப்பேன், எப்ஜேவா சூஸ் பண்ணியிருப்பேன், அதை வேற யார் கண்டஸ்டண்ட்டாக நான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, புரியுது. இப்போ வைல்ட் கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ள வந்தாங்க. அந்த மாதிரி ஆதிரை உள்ள வந்தாங்க இல்லையா, மறுபடியும் 2வது தடவை. உங்களையே மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. உங்களுக்கு அது தோணுச்சா? அவங்க வந்து வெளியே வந்துட்டு உள்ள வரும்போது தான் நான் வந்து இவங்க ஏதோ பார்த்துட்டு அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் க்ளூவே கொடுத்தாங்க. ஓகே. என்ன மாதிரி? என்ன திட்டுறாங்கல்ல, அப்போ வந்து வெளியே நம்மள ஓரளவுக்கு நல்ல இதுவா இருக்கு போல. நான் வந்து அனலைஸ் பண்ணது வந்து வந்தோடனே நம்மளை டார்கெட் பண்ணுறாங்களே, இவங்க இத்தனை பேரை விட்டாங்களே, இவங்க ஏன் உங்களை டிஸ்போஸ் பண்ணி ஆவேன். இது எக்ஸ்போஸா? ஆமாம், எக்ஸ்போஸ் பண்ணி. டிஸ்போஸ்னா தூக்கி வெளியே போகிறதுல எக்ஸ்போஸ் பண்ணுவேன். உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுவேன். என்னத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க? முகத்திரையை கிழிப்பேன் தமிழில் சொன்னால் அப்படி தான் அர்த்தம். அப்படிதான் வந்தாங்க இவங்க வந்து எனக்கு எந்த ஒரு சண்டையும் இல்லை. இவங்க எலிமினேஷன் ஆகி போனாங்க. வந்து நம்மள என்ன பண்ணா, அப்புறம் பார்த்தா வெளியே ஒருவேளை நம்மள ஏதோ ஓரளவுக்கு நம்ம ஏதோ நல்லா பண்ணுறோம் போல, ஒருவேளை நம்மள ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணி கூட மேலே வரணும்னு ஒரு போட்டியாளரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வழக்கு போட்டாங்க. நானும் அந்த வழக்கு வாதாடினேன். அது நான் ஜெயித்தேன். அந்த வழக்கில் என்னால் தான் அவர் வெளியே போனார்னு சொன்னாங்க. யாரும் வெளியே போக முடியாது. அவங்கவுங்களுக்கு வச்சுக்கிற ஆப்பு தான் உள்ள சூனியம். ஓகேவா? இதுதான் உண்மை. இப்போ பிக் பாஸ் அதை சொல்லிட்டாரு. யாராலையும் சேது சாரோ சொன்னார், யாரும் யாரையெல்லாம் இங்கே அனுப்பிட முடியாது. அப்போ இங்கே உட்காந்துருக்கிற 300 பேர் வெளியே ஒர்க் பண்ணுறோம், 400 பேர்கிட்ட வெளியே ஒர்க் பண்ணுறோம், இவ்வளோ பெரிய டீம், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள்லாம் பார்த்து யார் மேலே தப்பு இருக்குன்னு நாங்கள் மக்கள் சொல்லி இது இல்லாத கோடான கோடி மக்கள் பார்க்குறாங்க. அவங்க ஓட்டு போட்டு வெளியே அனுப்பினா தான் போக முடியுமே தவிர ஒருத்தனால இங்கே இன்னொருத்தெல்லாம் போகவும் முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே ஆதிரியை வந்து நாங்கள் ரொம்ப ஃபிட் ஆகிட்டோம். ரொம்ப எல்லாமே நல்லவங்க தாங்க, எல்லாமே நல்லவங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ வெளியில வந்த எல்லாருமே வந்து அன்பு 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 எல்லாருமே நல்லவங்கன்னா இது எல்லாமே சொல்லும் போது அப்ப அந்த வீடு என்னதான் உங்களை பண்ணுச்சு? உள்ள வெளியில வந்து எல்லாரும் சண்டை போட்டவங்களும் சமாதானம் ஆயிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. அப்போ என்ன ஒரு நாள் என்னன்னா, அங்க வந்து நாங்க வந்து சண்டை மட்டுமே போடலங்க. அங்க குடும்பமா இருந்திருக்கோம். அங்க ஒன்னா உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்டுருக்கோம். ஒரே தட்டை ஒன்னா உட்காந்து ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பாசத்தை கொட்டியிருக்கோம், விளையாடி இருக்கோம். ஒரு சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களாம் எப்படி ஒரு உருவாகுது, அது மாதிரி ஒரு உலகம் அது. அதை வந்து வெளியே வந்து ஏன் நம்ம கடைப்பிடிக்கணும்னு நினைக்கணும்? வெளியே வந்து கடைப்பிடிக்கணும். அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கலையா ஒரு குடும்பத்துல? குழந்தைங்க 2 பேர் அடிச்சுக்கிறாங்களே, அப்படியே காலம் முழுக்க அடிச்சுனே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது கேம், அது உள்ள போனோம். இப்போ 5 பேர் உட்காந்து பேசிட்டே இருப்போம். 5 பேர் ஒரு 12 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்க. கண்டஸ்டன்ட் எல்லோரும் லிவிங் ஏரியா வாங்க அப்படின்னாரு. போய் உட்காரணும். 12 பேர்ல ஓப்பன் நாமினேட். அப்போதான் எல்லாம் செல்லம் குல்லன்னு விளையாடி இருப்போம். எல்லாம் அப்பதான் ஹாய் ஹைன்னு பேசியிருப்போம், கை குத்து சாப்பிட்டுருப்போம், ஊட்டியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். இந்த வீட்டில் யார் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஆளாக வந்து சொல்லணுன்னுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா மன தைரியம், அந்த இடத்துல நீ எப்படி பேசணுன்றதை கற்றுக்குவ, எப்படி தைரியம் வந்துடும் உங்களுக்கு. ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், புரியுதுங்களா? சண்டை போட்டுருவீங்க. சண்டை போட்டு இப்போ வெளியே சண்டை போட்டிங்கன்னா அதோட ஒரு வருஷம் பேசாத இருப்பீங்க. அங்கே ஒன்றும் இல்லை, திடீர்னு நான் கிச்சனில் இருந்தால் நான் தோசை சொன்னேன், நீ அதை சாப்பிட்டு தான் ஆகணும், மறுபடியும் பேசி ஆகணும். அது ஒரு உலகம், அது அருமையான ஒரு வாழ்க்கை. பிக் பாஸ்ன்றது ஒரு இயற்கை, ரொம்ப சூப்பரான ஒரு இது. நம்ம வெளியே வந்து அதை ஏன் தொடரணும்? எல்லாமே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்க, எல்லாமே குடும்பத்துக்காக வந்திருக்காங்க, ஜாலியாக விளையாடினாங்க, சண்டை போட்டாங்க, போனாங்க, முடிஞ்சு போச்சு. கரெக்ட். அண்ட் அந்த வீட்டுக்குள்ள சர்வை பண்ணும், அத்தனை நாட்கள் இருக்கணும், ஓட்டு வாங்கணும் மக்கள் கிட்ட அப்படின்னா
கண்டிப்பா மக்கள் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் தேவை. பிளஸ் நம்மளும் நம்ம சைடுல இருக்கவங்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பிஆர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வினோத் அண்ணாக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி தெரியுமா? இந்த பிஆர்னு ஒண்ணு வச்சுக்கணும் இல்ல தேவை அதெல்லாம். ஏங்க ஃபோன் வந்தது. ம். விவேக் சார் அவர்கிட்ட கேட்டேன். அவர் வான்னாரு. போனேன். ம். இதெல்லாம் ரெடி பண்ணோம். இது ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. பேக் பண்ணி வான்னாங்க. இந்த டேட் கொடுத்தாங்க. போனேன், பேக் பண்ணி போயிட்டேன். ம். இதெல்லாம் வைக்கணும், ம். இதெல்லாம் பண்ணணும். பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மணிச்சந்திரா ஆ. இருக்கா. அவன் தான் தெரியும். மணி ம். நம்ம தம்பி. அவனுக்கு மணிச்சந்திராவுக்கு ஃபோன் போட்டு ட்ரெஸ்லாம் எப்படி வீக்கில் எப்படி போடுறது. ஓகே. ஆனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கணும். வாரத்துக்கு வாரத்தை அவங்க போகணும். அது வந்து இவங்களை ரெடி பண்ணணும். இந்த அந்த மேடம் வந்து அவங்கள அவங்க வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் தான் சில விஷயங்கள். துணி எப்படி அனுப்புறது இதை தான் தெரிஞ்சதை தவிர ஓகே. இதெல்லாம் எனக்கு அது நான் பாட்டு கிளம்பி போனேன். அது மக்களாக கொடுத்தது. எனக்கு மக்கள் தானே பிஆர். ஓகேங்களா? நம்ம Right. பிஆருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? எவ்வளோ கொடுப்பாங்க? அப்ராக்சிமேட்டாக பேசிக்கிறாங்க 30, 40, 50. 30 லட்சம் கொடுக்குறான்றாங்க. ம். 30 கூட வேணாம். 10 லட்சம் வைங்க. ம். 10 லட்சம் கையில் இருந்ததுல நான் பிக் பாஸ் போயிருக்க மாட்டேன். 10 லட்சங்கிறதுங்க கையில். ஓகே. ஓகே. ஒரு நார்மலான ஒரு 10 லட்சம் போதுமாங்க. 10 லட்சம் வந்து இருக்கிற கடத்தை கொடுத்து நான் என்னுடைய ப்ரோக்ராம் கச்சேரி போயிட்டு நான் சந்தோஷமா வாழ்வேனே. கரெக்ட். நான் புரியுதா உங்களுக்கு? புரியுது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஆனா உள்ள இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? வியானாக இருக்கட்டும், மரோரா இந்த ஏங்க இவங்கலாம் அந்த பேசிட்டு போட்டிக்கு இருக்கும்போது பேசி நீங்க உங்களை நான் எதிர்க்கவே உங்களை கோவப்படுத்தணுங்க. நான் கோவத்துல உங்களுக்கு இன்னும் இல்லாத பொல்லாதெல்லாம் நான் சொல்லுவாங்க. ஓகே. அப்படியா? அதை கேட்டு அதுதான் ஏய் என்ன சொல்லிட்டியா அப்படி சொல்லிட்டியா அங்க பண்ணக்கூடாது. அதை நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே. அதை வந்து என்னன்னா அப்படியா உனக்கு வாய்ப்பு வரும்போது நீங்க போய் பேசுங்க. நான் அப்படி இல்லை நீ அப்படி அப்படின்னு அதை எடுத்து சொல்லணும். அதுதான் அங்க அதை கத்துக் கொடுக்கும். கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய படங்கள் நீங்க கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்றத கேள்விப்பட்டோம். எப்படி என்ன பிளான் எடுத்து என்ன பண்ண போறாரு? நிறைய படம்லாம் கமிட் ஆகலைங்க. ஒரு 2 படம் கேட்டிருக்காங்க. படங்கள் வந்து பாடிட்டு இருக்கேன். திரைப்படத்துல வந்து ஏற்கனவே நான் பாடிட்டு இருந்தேன். பாடிட்டு இருந்தீங்க தான். நிறைய படம் பாடிட்டு இருந்தேன். அதுல வந்து இன்னும் ஒரு 2 படம் இப்போ வந்திருக்குது. அதை பாடிட்டு இருக்கேன். ஒரு படம் கதை சொல்லியிருக்காங்க. அதை போகணும். ஏதோ ஒரு கேரக்டர் போனால் திரையில தெரிஞ்சா போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரலான்ட்டு. இதை பார்க்குற மக்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். டைரக்டர்ஸ் அண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நிறைய பண்ணுவேன். கண்டிப்பா. ஏதாவது 2 வரிகள் எங்களுக்காக பாடினீங்கன்னா முடிச்சிடலாம். ஆனா இந்த லைன் நீங்க தான் பாடி இருக்கீங்க. நான் வந்து உங்க வாயில இருந்தே அது மறுபடியும் வரணும்னு கேக்குறேன். வந்தா மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நானும் ரஜினியே. ஆமா. இது அப்போ எங்களுக்கு புரியல. ஆனா இப்ப சொல்லுங்க யாருக்காக பாடினீங்க? வந்தா பாக்கியலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நானும் ரஜினியே. யாரு நல்ல மனைவி யாரு பாக்கியா தான்டா வினோத்துக்கு சூப்பர் ஸ்டாரு. அப்படி போடு. அக்கானா பயமாண்ணா? இல்ல நான் அன்பு பயலால பாசம் தான். ரைட். ஏங்க பயத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. பாசத்தை வச்சு அன்பை வச்சு தான் எதா இருந்தாலும் சாதிக்க முடியும். மிரட்டிலாம் ஒன்றும் எவனாலையும் எதுவுமே பண்ண முடியாது. கரெக்ட். ஒரு பொண்ணு மட்டும் நினைச்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன், நீ எவ்வளவு பெரிய என்ன மிஞ்சி பண்ணடா பண்ணுவேன்னு கேட்கும். அவ்வளவுதான். நீ பாசமா பண்ணிப்பாரு. அவ்வளவுதான். ரைட். Thank you so much. நன்றி. நன்றி. கஷ்டத்துல சிரிச்சா வேற லெவலு, இஷ்டப்பட்டு உழைச்சா வேற லெவலு, கணத்தில் துடிச்சா வேற லெவலு, எங்க புள்ளைங்கெல்லாம் வேற 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 லெவலு. காந்தி சிரிப்பு காதம் வச்சான், சேர்ந்து சிரிப்போம் வாங்க மச்சான், பிடிக்கும் போங்க மச்சான், எங்க புள்ளைங்கெல்லாம் வேற 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 லெவல்ல, நான் சிரிச்சா வேற லெவல்ல, நான் சிரிச்சா வேற லெவல். அந்த பாட்டு நானும் இப்போ தமிழ் அண்ணன் பாடி. ஓகே. ஐட்டாங்கார பொருட்டாமாங்க அதெல்லாம் வர சூப்பரா இருக்கும். தேங்க்யூண்ணா. நீங்க வேற லெவல். தேங்க்யூ சோ மச். இன்னும் மென்மேலும் நீங்க வளர மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூமா. தேங்க்யூ. ரேபிடோ புக் பண்ணுங்க. இல்ல ரேபிட் ஃபயர்ல ஒரு சின்ன ரவுண்ட் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுப்பா. ரேபிடோ சொல்றேன். நீங்க உங்க சாங் இருக்குல்ல, உங்க சாங்ல 2 லைன் சொல்லுவாங்கண்ணா. அது என்ன சாங் மட்டும் கண்டுபிடிங்க. நான் பாடின பாடலையா? உங்க பாட்டு தான். நீங்க சரி. நீங்க பாடுங்க. இந்த சேனல் பேருமா பிரவோக் டிவி. பிரவோக் டிவி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.